வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசி நகர பகுதிகளில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வருகின்ற 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் காசி விஸ்வநாதர் கோவிலில் முறையாக புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளவில்லை என கூறி தென்காசியை சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் மீதான விசாரணை நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் நீதியரசர்கள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக மேற்முறையீடு மனு மீதான விசாரணை இன்றைய தினம் நடைபெற்ற நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்த நிலையில் நேற்றைய தினம் தீர்ப்பை வழங்கப்பட்டது போல ஐஐடி குழுவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் குழுவினர் ஆய்வு நடத்த முறையாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு முன்பு தென்காசி நகர தலைவர் திமுக நகர தலைவர் சாதிர் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பல்வேறு அமைப்பினர் கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.